ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். வாய்பேச முடியாத ராணிக்கு உணவு கொண்டு வருவதற்காக பூங்குழலியும் சேந்தன் அமுதமும் கலங்கரை விளக்கத்தில் அருகில் இருக்கும் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பூங்குழலி சேந்தன் அமுதனிடம், நான் தஞ்சை வரலாம் உன்னுடன் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்பொழுது அந்த திட்டத்திலே ஒரு மாறுதல் ஏற்படுத்தி நான் உன்னுடன் பயணப்படுவதில்லை. அதற்கு காரணம், அந்த அம்மாளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பது போல பூங்குழலி சேந்தன் அமுதனிடம் கூறிக்கொண்டிருந்தாள். சேந்தன் அமுதன் பெருமூச்சு விட்டு, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அப்படியானால் இப்போதே உன்னிடம் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் என்றான். இல்லை இல்லை, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு உன் மாமன் முதலியவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு போ. இல்லாவிட்டால் என்னிடம் எல்லோரும் சண்டைக்கு வருவார்கள். வழியில் இன்னொரு இடத்தில் ஒரு புதரின் மறைவில் நின்று ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆஹா, அண்ணி ராக்கம்மாள் போலிருக்கிறது. இன்னமும் ரகசிய பேச்சு முடிந்த பாடாக இல்லை. இப்போது வந்திருப்பவர்கள் யார்? அந்த பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் தானா, வேறு யாராவதா என்று பூங்குழலி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ராக்கம்மாள் புதர் மறைவிலிருந்து வெளிப்பட்டு வந்தாள். பூங்குழலியை பார்த்ததும் சிறிது திடுக்கிட்டாள். ஆனால் அதை உடனே மறைத்து கொண்டு வேகமாக அவர்களண்டை நெருங்கி வந்தாள். பூங்குழலே, இத்தனை நாள் எங்க தொலைஞ்சு போயிருந்த? உன் அப்பாவும் அண்ணனும் ரொம்ப கவலைப்பட்டு போனாங்களே என்றாள். எதற்காக கவலைப்பட வேணும்? நான் வீட்டை விட்டு போவது இதுதான் முதல் தடவையா? இந்த தடவை உன் அத்தை மகனையும் அழைத்து கொண்டு போய் விட்டாயல்லவா? ஒருவருக்கும் சொல்லாமல் நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டு விடுவீர்களோ என்ற கவலை. அண்ணி, இந்த மாதிரி அசட்டு பேச்செல்லாம் என்னிடம் பேச வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இன்னொரு தடவை இவ்வாறு பேசினாயோ? இல்லையடி பெண்ணே, இல்லை. நீ உன் அத்தை மகனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன? அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன? இலங்கையிலிருந்து உன் பெரிய அத்தை வந்து உன்னை தேடிக் கொண்டிருந்தாள். அவளை நீ பார்த்து விட்டாயா என்றாள். இல்லை இல்லை, இன்னும் பார்க்கவில்லை என்று சொன்னாள் பூங்குழலி. வீடு சேர்வதற்குள் சேந்தன் அமுதனிடம் தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தபோது, அமுதா, ஜாக்கிரதை. அண்ணி பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்தவள். அவள் உன் வாயை பிடுங்க பார்ப்பாள். ஒன்றுக்கும் பதில் சொல்லாதே என்றான். இங்கே நான் இருக்கும் இன்னும் சிறிது நேரமும் வாய்பேச இயலாதவனாகவே இருந்து விடுகிறேன் என்றான் சேந்தன் அமுதன். அன்று பிற்பகலில் பூங்குழலி மறுபடியும் நாகைப்பட்டினத்தை நோக்கி தன் ஓடத்தைச் செலுத்தினாள். படகில் வாய்பேச இயலாத ராணி வீற்றிருந்தாள். வாய்பேச இயலாத ராணியின் அருகில் இருக்கும்போது பூங்குழலி எப்போதும் மன நிம்மதி அடைவது வழக்கம். ஒத்த உணர்ச்சியுள்ள அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுக்கொன்று அவ்விதம் அமைதியை அளிப்பதுண்டு. ஆனால் இம்முறை பூங்குழலியின் மனத்தில் அத்தகைய நிம்மதி ஏற்படவில்லை. சில நாளைக்கு முன்பு அதே இடத்தில் பொன்னியின் செல்வனை உணர்வு இழந்திருந்த நிலையில் அழைத்துப் போனது அவளுக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்தது. அந்த ராஜகுமாரனை இன்னொரு ராஜகுமாரியிடம் சேர்ப்பிப்பதற்காகவே தான் அத்தனை கஷ்டத்திற்கு உள்ளானதை எண்ணிய போது அவளுடைய இதயத்தில் சுருக்கென்ற வேதனை ஏற்பட்டது. சேந்தன் அமுதனை ஊருக்குப் போ என்று பிடித்து தள்ளியது போல அனுப்பிவிட்டதை எண்ணிய போது அவள் உள்ளம் இறங்கியது. இந்த எண்ணங்களைத் தவிர அன்று அவளுடைய தந்தை தியாக விடங்கரையர் செய்த எச்சரிக்கை அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. குழந்தாய், உன்னுடைய போக்குவரத்துகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். யார் யாரோ புது புது மனிதர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ராஜ்யத்தில் ஏதேதோ சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் நீ அகப்பட்டு கொள்ளாதே. நம்முடைய குடும்பம் எந்தெந்தைக்கும் சோழகுலத்து மன்னர் குடும்பத்துக்கு கடமைப்பட்டது. இதை மறந்து விடாதே என்று அவளுடைய தந்தை கூறினார். தந்தையின் எச்சரிக்கையோடு அண்ணியின் இரகசிய நடவடிக்கைகளையும் சேர்த்து எண்ணிய போது பூங்குழலிக்கு என்றுமில்லாத திகில் உண்டாயிற்று. ஒருவேளை அந்த புது மனிதர்கள் தன்னை தேடிக் கொண்டுதான் வந்திருப்பார்களோ? தன்னை தொடர்வதன் மூலம் பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயல்வார்களோ? தன் மூலமாக அது வெளிப்பட்டால் எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கும்! பூங்குழலியின் மனக்கலக்கத்தை அதிகமாக்கக்கூடிய விதமாக
ஓடையின் கரையோரமாக காடுகளில் சலசலப்பு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. அப்போது காற்றே அடிக்கவில்லை. 8 திசைகளிலும் சதி செய்து கொண்டு காற்றை பிடித்து தடுத்து வைத்திருப்பது போல இருந்தது. அப்படி இருக்கும்போது ஓடைக்கரை காடுகளில் சலசலப்பு ஏற்பட காரணம் என்ன? வாய் பேச இயலா ராணிக்கு இந்த தொந்தரவு ஒன்றுமில்லை. அவளுக்கு காது கேட்காது. ஆகையால் சலசலப்புச் சத்தமும் காதில் விழாது. அவளிடம் அதை பற்றி யோசனை கேட்கவும் முடியாது. ஆனால் வாய் பேச இயலாத ராணிக்கு அதிகமான வேறு சில சக்திகள் உண்டு. கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை 6வது புலனின் உதவியைக் கொண்டு அவள் கண்டுகொள்வாள். அவள் அறியாத அபாயம் ஒன்றும் தன்னை நெருங்க முடியாதல்லவா? இது என்ன? அத்தையும் கவலையோடு அடிக்கடி ஓடைக்கரையை அண்ணாந்து பார்த்து கொண்டு வருகிறார்களே. உண்மையிலேயே அபாயம் ஏதேனும் தொடர்ந்து வருகிறதோ? அத்தை ஓடைக்கரையை அடிக்கடி பார்ப்பதன் காரணம் சீக்கிரம் தெளிவாகிவிட்டது. பூங்குழலியின் கவலையை அது போக்குவதாயிருந்தது. ஓரிடத்தில் 5-6 மான்கள் ஓடைக்கரை புதர்களின் இடையில் தெரிந்தும் தெரியாமலும் நின்று படகை எட்டி பார்த்தன. இல்லை, படகை பார்க்கவில்லை. வாய் பேச இயலாத ராணியை பார்த்தன. ஆஹா ஆஹா! மான்களைப் போன்ற அழகான பிராணிகள் உலகில் வேறு எதுவும் இல்லை. மான்களை படைத்த கடவுள் எதற்காக மனிதர்களையும் படைத்தாரோ தெரியவில்லை. சண்டாள மனிதர்கள்! இவ்வளவு அழகான பிராணிகளை வேட்டையாடி கொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? மான்களை பார்த்து அவற்றின் அழகை நினைத்து அதிசயித்த பூங்குழலியின் கரங்கள் துடுப்பு போடுவதை நிறுத்தின. படகு நின்றது. வாய் பேச முடியா ராணியின் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி கிளம்பிற்று. அது அன்று காலையில் கேட்ட குரல் போல இல்லை. இதில் திகிலும் எச்சரிக்கையும் கலந்திருந்தன. அதை கேட்ட மான்களும் திகிலடைந்து திரும்பி ஓடத் தொடங்கின. அதே நேரத்தில் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து ஓர் அம்பு விற்றென்று ஒரு மானின் மீது தைத்தது. அம்பு தைத்த மான் சோகம் நிறைந்த குரலில் ஓலமிட்டது. வாய் பேச இயலா ராணி படகிலிருந்து கரையில் தாவி குதித்து காயமடைந்த மானை நோக்கி ஓடினாள். அவள் மானின் சமீபத்தை அடைந்த அதே சமயத்தில் நாலாபுரத்து புதர்களிலும் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று. அடுத்த வினாடிகளில் 7-8 பேர் வந்து அவளைச் சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களில் பலர் கையில் வேலாயுதங்கள் இருந்தன. சற்று தூரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்த ராக்கம்மாளும் காணப்பட்டாள். வாய் பேச இயலாத ராணி தப்பியோட முயன்றாள். முடியவில்லை. தப்பி ஓடுவது இயலாத காரியம் என்று அறிந்ததும் அந்த ராணி சும்மா நின்று விட்டாள். 2 பேர் நெருங்கி வந்து அவளுடைய கைகளை கயிற்றினால் பிணைத்து கட்டினார்கள். இவ்வளவும் பூங்குழலி பார்த்து கொண்டிருக்கும் போதே சில வினாடி நேரத்தில் நிகழ்ந்து விட்டன. வாய் பேச இயலா ராணியின் கரங்களை கயிற்றினால் கட்டுகிறார்கள் என்பதை அறிந்ததும் பூங்குழலி படகிலிருந்து பாய்ந்து கூச்சலிட்டு கொண்டு ஓடி வந்தாள். கையிலிருந்த துடுப்பை ஓங்கிக் கொண்டு வந்தாள். வாய் பேச இயலா ராணியைச் சுற்றி நின்றவர்களில் 5-6 பேர் பூங்குழலியை நோக்கி ஓடி வந்தார்கள். அவளை பிடித்திழுத்து கொண்டு போய் படகில் தூக்கி போட்டு கயிற்றினால் இருக்க கட்டிவிட்டார்கள். பிறகு திரும்பிச் சென்றார்கள். அவர்களுடன் சாவதானமாக வந்த வாய்பேச இயலா ராணியையும் அழைத்து கொண்டு சில வினாடி நேரத்தில் மறைந்து விட்டார்கள். பூங்குழலி தன்னை படகுடன் சேர்த்து கட்டியிருந்த கட்டுக்களை அவிழ்க்க அவசரமாக முயன்றாள். அது அவ்வளவு லகுவான காரியமாக தெரியவில்லை. சண்டாள பாவிகள் கயிற்றை தாறுமாறாக விட்டு முடிச்சுக்கு மேல் முடிச்சாக போட்டிருக்கிறார்கள். பூங்குழலியின் சிறிய கத்தி படகின் அடியில் கிடந்தது. ஒரு கரத்துக்காவது விடுதலை கிடைத்தால் கத்தியை எடுத்து கட்டுக்களை அறுத்து எறியலாம். ஆனால் பாவிகள் மணிக்கட்டுகளை சேர்த்துதான் பலமாக பின்புறத்தில் கட்டியிருந்தார்கள். பூங்குழலி மிகவும் கஷ்டப்பட்டு குனிந்து பற்களினால் கத்தியின் பிடியை கவ்விக்கொண்டாள். பற்களினால் கவ்விய வண்ணமே கத்தியை பிடித்து கொண்டு கயிற்றை ஓரிடத்தில் அறுத்தாள். கைகளின் கட்டு சிறிது தளர்ந்தது. ஒரு கையை மிகவும் பிரயாசையின் பேரில் கட்டியிருந்து விடுதலை செய்து கொண்டாள். பிறகு கயிறுகளை அறுப்பது சிறிது எளிதாயிற்று. காடுகளில் கட்டுக்களிலிருந்து முழுவதும் விடுவித்துக் கொள்வதற்கு ஏறக்குறைய 1 நாழிகை நேரம் ஆகிவிட்டது. இந்த சமயத்தில் ஓடைக்கரை மீது காலடி சத்தம் கேட்டது. பிறகு நிழல் தெரிந்தது. தன்னை கட்டி போட்டவர்களில் ஒருவன்தான் திரும்பி வருகிறான் போலும். அல்லது தான் கட்டுக்களை அவிழ்த்து கொண்டு தப்பிவிடாமல் பார்த்து கொள்வதற்காக ஒருவனை பின்னால் விட்டு வைத்து சென்றிருக்கிறார்கள் போலும். அவன் தன் கண் முன்னால் தெரிந்ததும் கையில் இருந்த கத்தியை அவன் மீது எறிந்து கொன்றுவிடுவது என்று பூங்குழலி தீர்மானம் செய்து கொண்டு
அதற்கு ஆயத்தமாக கத்தியை பிடித்து கொண்டிருந்தாள். ஆனால் எத்தகைய ஏமாற்றம்! இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இன்பமோ துன்பமோ ரெண்டுமே நிலைச்சு இருப்பதில்லை. கொஞ்சம் முன்னால பூங்குழலின் ஆவேச பேச்சில் பளீர் பளீர்னு மின்னல் கீற்றுகளையும் படார் படார்னு இடி முழக்கங்களையும் பொறுத்துக்கிட்டு வந்தான் அத்த மகன் சேந்தன் அமுதன். கடவுள்தான் உன்னுடைய மனக்கசப்பு போக்கி அமைதி அளித்து அருள வேண்டும், அதற்காக நான் அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன்னு சொல்லி முடிக்கிறதும் அந்த மூதாட்டியின் முகம் தெரியறதும் உடனுக்குடன் அமைந்ததை கண்டோம். தன் பெரியம்மாவின் எதிர்பாராத வருகை பூங்குழலியின் மனத்தை மாத்திரத்துக்கு உதவியா அமையும்னு நம்பிக்கை பிறந்தது அவனுக்கு. அதுவும் கொஞ்ச நேரம்தான். அந்த மூதாட்டி அவனை கண்டு வேணும்னே மறைஞ்சுக்கிட்டு இருந்தார். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். நான் நினைத்தது எதுவும் நடைபெறுவதில்லை. நான் போகட்டுமா? நொந்து பேசினா சேந்தன் அமுதன். சற்றுக்கெல்லாம் அவ இருப்பிடத்தை கண்டுபிடிச்சதும் அந்த நம்பிக்கை மறுபடியும் பிறந்திருக்கும். ஆனா நிலைக்கில்லை. பொன்னியின் செல்வரை பார்க்க அவளை அழைச்சிக்கிட்டு பூங்குழலி மட்டும் போக வேண்டிய நிலை. எதையும் ஏற்றுக்கும் பக்குவம் இருந்தாலும் இந்த ஏமாற்றத்தை மறைக்க முடியல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்போதே உன்னிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நடுக்கடல்ல சுழற்காற்று அடித்த 2 நாள்களுக்கு பிறகு பொன்னியின் செல்வரையும் வந்தியத்தேவனையும் பூங்குழலி கோடிக்கரையில் கொண்டு வந்து சேர்த்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்திப்போம். அப்போ ஓர் இக்கட்டான கட்டத்தில் கூட வந்தியத்தேவன் காட்டில் அத்தானும் மாமன் மகளும் வசந்தோத்சவம் கொண்டாடுகிறீர்களோன்னு நகைச்சுவையாக சொன்னான் அல்லவா? இப்போ அண்ணி ராக்கம்மா யாருக்கும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோன்னு கவலைப்பட்டோன்னு சொன்னான். இறுக்கமான சூழ்நிலைகளில் கூட இயல்பான பேச்சை கொண்டு வர்றதில் ஆசிரியரின் தனித்திறமையை பார்க்குறோம். மிருகம் என்கிற சொல் பொதுவாக விலங்கை குறித்தாலும் சிறப்பாக மான் என்கிற பொருளை உடையது. விலங்கு, குறிப்பாக மான் நடந்து போன சுவட்டை பிடிச்சு போய் தேடுவது மார்க்கம் ஆயிடுச்சு. அதாவது மிருகத்தின் கால்வழி தடம் மார்க்கம். பூங்குழலி தன் அத்தைய சிங்கராணின்னு குறிப்பிட்டா அல்லவா? அந்த பெண் சிங்கத்தை பிடிக்க திடீர்னு முளைச்ச ஆட்கள் மானை கொன்ற கொடூரத்தை பார்த்தோம். இந்த அற்பத்தனம் சோழ நலன்கிள்ளியின் வஞ்சினத்தை நிறைவுபடுத்தது இல்லையா? துஞ்சு புலி இடறிய சிறுதனன் போல உய்ந்தனன் பெயர்தலோ அரிதே. பார்வை குறைவால தூங்கும் புலிய காலால் இடறினவன் பிழைக்க முடியுமா? இந்த மூதாட்டியோ பேச்சாற்றலும் கேட்கும் திறனும் அற்றவள். இருந்தாலும் பெண் சிங்கம். அது மட்டுமா, புயற்காற்று. பாவம், அவளை பிடிச்ச அற்பர்களின் கதி என்ன ஆகுமோ? கட்டுண்ட புலியா இருந்த பூங்குழலியோ தன்னை விடுவிச்சுக்கிட்டான். என்ன நடக்குமோ? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.